ஹாய் பழைய ரூம். ஸோ இன்றைக்கி வந்து மாமனார் மாமியார் கூட தீபாவளி ஷாப்பிங் போகிறேன். ஸோ அந்த vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். சார் எங்கே கிளம்புறீங்க சார்? ஷாப்பிங்கா? ஷாப்பிங் ட்ரெஸ். எதுக்கு ஷாப்பிங்? ட்ரெஸ் எடுக்க தான் ஷாப்பிங். எதுக்கு? ஏன் ட்ரெஸ் எடுக்கணும்? தபாலி 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 தபாலி. மாமனார் தலையை மொட்டடிப்பது எப்படி? நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. முடியாதா பாருங்க, உள்ள போய் லாக் ஆயிடுவா. நாளைக்கு ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னா டி நகரில் இருக்கிற சுந்தரி சில்க்ஸ் தான் போயிட்டுருக்கோம். சாரீ ஷாப்பிங் அப்படின்னாலே அங்கிள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது சுந்தரி சில்க்ஸ் தான். ஸோ அங்கே தான் போயிட்டே இருக்கோம். ஆண்டி இன்றைக்கி கட்டியிருக்க சாரீ வந்து அவங்களோட வெட்டிங்க்கு நாங்கள் கொடுத்த கிஃப்ட்டு. நிறைய பேர் கேட்டிங்க சாரியை பிரித்தே காமிக்கல எங்களுக்கு அப்படின்னு. இதுதான் நான் கொடுத்தது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராகுல் ஃபுல் ஷேவ் பண்ணது வந்து பயங்கர ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்ததுனால பார்த்துக்கிட்டே இருந்தேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னம்மா உங்களுக்கு என்ன பர்ஃபி வேணும்? எனக்கா? கிட்ட வராது, கொஞ்சம் தள்ளி போ. என்ன பர்ஃபி வேணும்? எனக்கு எதுனாலும் ஓகே. எதுனால? எதுனாலும் ஓகே. எனிதிங் இஸ். இது பெப்பர் போட, இது பெப்பர் போட. சரிங்க சார். யூனிகார்னா இருக்குல்ல? ஏன்டா ஓடுற? ஓகே, செகண்ட் ஃப்ளோர். அதுவும் டப்புன்னு மனசுக்கு விருப்பப்படல. ராகுலோட நாங்கள் சாரீ பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, ஆதியா விளையாடிக்கிட்டே இருந்தான் பலூன் வச்சு. டப்புன்னு ரொம்ப வேகமாக கீழே விழுந்து ரொம்ப நேரத்துக்கு அழுதுகிட்டே இருந்தான் குழந்தை. ஸோ அதனால் எங்களுக்கு சாரீ எடுக்கிற மூடே போயிட்டு கீழே வந்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவன் சரியானதுக்கப்புறம் ராகுலுக்கு ஃபஸ்ட்டு வேஷ்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி அவங்க ஷர்ட் ஒன்று செலக்ட் பண்ணதுனால அதுக்கு கரை வச்ச மாதிரி கரெக்டாக இருக்குமேனு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. சுந்தரி சில்க்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் ஷர்ட் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு ஏற்ற மேட்சிங்காக உங்களுக்கு வந்து வேஷ்டி கிடச்சிரும். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒரு பக்கம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னும் அந்த ஃப்ளோரில் இந்த சைடும் இருக்குது. இதெல்லாம் நார்மலாக கரை வச்ச வேஷ்டி 4 முழம் 8 முழம் அப்படி இருக்கிறது. அந்த பக்கம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கம் பெரிய பெரிய சில்க் பார்டர்ஸ் வச்சு அந்த மாதிரியான வேஷ்டி தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வாங்கிக்கோன்னு சொன்னால் வாங்கிக்கவே இல்லை. அப்புறம் நானும் ஆண்டியும் நீ எதை வேணால் பார்த்துக்கோ, நாங்கள் வந்து ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் சில்க் டைப்பில் இருந்துச்சு. இதெல்லாம் வெட்டிங்க்கு வேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆண்டி போயிட்டு நம்ம முடிக்கிற மாதிரி வாங்க போனால் தெரியல, நான் போய் தலைக்காணியாவது பார்க்குறேன்னு சொல்லி அந்த பில்லோலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பில்லோலாம், எலவம் பஞ்சு பில்லோ. அதுக்கப்புறம் ராகுல் கூப்பிட்டு இங்கே பாரு உங்கள் வீட்டில் இருக்கல இந்த பொம்மை அது இருக்குது பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பொம்மையோட பேர் யாருக்காவது தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். ஏன்னா இது எங்கள் பாட்டி வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துருந்தது. அது வந்து எங்கள் அப்பா பத்திரமா வச்சு இப்போ எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கோம். இந்த பொம்மையோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா தலையே சுற்றிடும். ஒரு பொம்மையோட விலை 10,000 ருபீஸா. அப்பா தலையே சுற்றிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லிப்பர்ஸ் நிறைய பேர் கேட்டிங்களே, நீங்கள் போட்டிருக்க ஹோம் ஸ்லிப்பர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி, அது சுந்தரி சில்க்ஸ்லாம் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக கிளாத்தில் செஞ்சுருப்பாங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். காலாணி எனக்கு இருந்ததுனால அது போட்டுட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு ராகுல் என்னால் முடியல, நீங்கள் எப்படியாவது முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. ஆதிய குட்டி அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் போய் இதோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டு முன்னாடியே வச்சுட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததும் இது 30 ருபீஸ் தான் எனக்கு வாங்கி கொடுங்க, இது 20 ருபீஸ் தான் வாங்கி கொடுங்கன்னு கேட்கவோ ராகுல் வந்து வேணவே வேணாம், இந்த டாய்ஸ் வச்சுலாம் நீ விளையாட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே
ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, சாரீலாம் எடுத்திருக்கீங்களா, மேலேயே கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் மேட்சிங்காகவே வாங்கிக்கலாம். இந்த வாட்டி நான் எந்த கிளாஸ் பேங்கிளுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் பர்டிகுலராக இந்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருந்தது. மேலே நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த போகிற வழி என்ன வழினா கேஃப்டீரியா. எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் வாங்கினது வந்து பேஷன் ஃப்ரூட் ஐஸ் டீ தான் வாங்கியிருந்தோம். 2 வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுலே இந்த சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. Have you been on have you sent a post? No. Have you seen a post box? Red color I will put it. Next time you see one, can you tell me? If you spot one, I'll give you one. Till then you can relax and breathe. Thank you so much. Bye. Thank you. So cute. Bye. Postcard. என்னது அது போஸ்ட் பாக்ஸில் போடணும்? பிரீத்னு போட்டிருக்கு. இங்கே வந்து ஐ எம் எக்ஸைட்டட் டு see. இதுதான் சரியா? ஆர்கன்ஸா? ஒரு நிமிஷம் தான். நல்லா இருக்கு ஆண்டி. இந்த லைட்டிங்கு செம்மையாக தெரியும். இருங்க. இல்லை இப்படி கேட்கணும். இதுதான் நல்லா இருக்கு. சீக்கிரம் போடுறேன், ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிடுறேன். நீங்க அம்மா வைக்க விட்டு போங்க. எப்படி சொல்லுவாங்க? ஹோட்டலில் தான் மாவாட்டணும். plus 84 நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி சாரீஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம், சில்க் சாரீ. பட் மேலே 3rd ஃப்ளோரில் வந்து இந்த கேஃப்டேரியாவில் குடிச்சிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் அந்த சிலைங்கெல்லாம் இருந்தது. இந்த பக்கம் வந்து இந்த லெனின் சாரீ, ஜூட் சாரீ அந்த மெட்டீரியலில் சாரீஸ் வச்சுருந்தாங்க. ஆண்டி வந்து எடுத்து பார்க்கும்போது 2 சாரீ நல்லா இருந்தது. ஒன்று எல்லோ கலரில், இன்னொன்று வந்து இந்த பிளாக் சாரீ. அதில் வந்து சில்வர் கலரில் கீழே ஜரி பார்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சரி அதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து பட்ஜெட் எகிருச்சு. அதனால் அப்படியே வச்சுட்டு மனசு இல்லாமல் வச்சுட்டு வந்தோம். இருந்தாலும் கீழே வந்து பில்லாம் பண்ணி முடித்ததும் அங்கிள் என்ன நினச்சாருன்னு தெரில. நீங்கள் மேலே பார்த்தீங்கல்ல அந்த பிளாக் சாரீ வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால டக்குன்னு மேலே வந்து திருப்பியும் நாங்கள் அந்த சாரீ எடுத்துட்டோம். எனக்கு அந்த ஆத்தன்குடி டைல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் ராகுல் கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம வீடு கட்டினா இந்த மாதிரி டைல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். அதனால தான் உங்களுக்கு அந்த டைலை காமிச்சிருப்பேன். நாங்கள் பில் பண்ணுறதுக்குள்ளே அவங்க உட்காந்து எல்லாம் வேடிக்கையெல்லாம் பார்த்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆதிக்குட்டி வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நான் தெரியவே இல்லையே இந்த டிவியில் அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டுக்கிட்டு அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டான், எங்கே நான் தெரிவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வரவங்க போகிறவங்கலாம் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் இவனுக்காக வந்து நீ எங்கே தெரியுறேன்னு காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு பிளாக்காக பார்த்து இந்த கேமரா மட்டும் ஒர்க் ஆகலடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பில்லாம் பண்ணி வெளியே அந்த சாரிக்கு சுங்கு போடணும் இல்லையா லாஸ்ட்டாக, அதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் சீட்டு கட்டியே நீங்கள் வந்து சாரீஸ் எடுத்துக்கலாம். 500 to 5000 வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து போடலாம். ஸோ இந்த மாதம் நீங்கள் 500 போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th month 500 அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து சாரீஸோ இல்லை வந்து அங்கே என்ன பொருள் இருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஏதோ 1-2 ஐட்டமில் மட்டும் உங்களுக்கு அந்த சாரீ அந்த காசை வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ராகுல் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா தலைக்கண்ணிலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோமா, அதுக்கு வந்து நம்ம நியூ மேரிட் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிஜமாகவே அந்த பில்லோ வந்து ஒர்த்து தான். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. தீபாவளி ஸ்டார்டட் அப்படின்னு டி நகர் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னே ஆஹா தீபாவளி வந்துருச்சுடா அப்படி இருந்துச்சு. லாஸ்ட்டாக சுற்றி முடிச்சுட்டு செம்ம டயர்டில் மதுரை குமார் மெஸ்ஸுக்கு தான் வந்திருந்தோம். மதுரைக்கெலாம் வரல, இது சென்னையில் தான் இருக்குது. நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து பிரியாணி, அப்புறம் சிக்கன், அப்புறம் கறி தோசை, இதெல்லாம் என்னெல்லாம் அத்தன்டிக்காக கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து வீடு வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் ஆதிய குட்டி அங்கேயே விட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆன்ட்டியோட சாரீஸ் வந்து என்னால் காட்ட முடியாது. நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திங்க் பண்ணிட்டு போன சாரீ பார்த்திங்கன்னா ஒன்று கட்டமில் வாங்கணும், இல்லைனா வைர ஊசி சாரீ வாங்கணும் அப்படின்னு நினச்சி போயிருந்தேன். வைர ஊசியில் பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் அது எடுக்கலை. பட் ஆன்ட்டிக்கு வைர ஊசியில் ஒன்று எடுத்திருந்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.